குட் மார்னிங். பைபிள் அப்படி ஒரு வசனம் உண்டு. நெடுக்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம காத்திருந்து சோர்ந்து போயிடும்ல. ஆனால் அந்த காத்திருப்பு நமக்கு அதிகமான ஒரு பலனை கொடுக்கும்போது மெய்யாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைபிளில் கூட நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஆபிரகாம் தன்னுடைய குழந்தைக்காக நெடுநாளாய் காத்திருந்தார். யோசேப்பு சிறையிருப்பிலிருந்து மீளும்படியாக, அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீளும்படியாக நிறைய நாள் காத்திருந்தார். அதன் பிறகுதான் அவர் அந்த தேசத்துக்கு அதிபதியானார். ஆனால் காத்திருக்கும் போது நிறைய சோர்வுகள் வரும், நிறைய காரியங்கள், நமக்கு போராட்டங்கள் வரும். ஆனால் அதன் பிறகு அது கிடைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 38 வருடமாக வியாதியாக ஒருத்தர் பெதஸ்தா குளத்தில் இருந்தார். அந்த குளத்தில் தூதர்கள் கலக்கும் போது யார் முன்னாடி போய் இறங்குகிறாங்களோ அவங்க சுகம் அடைவாங்க. ஆனால் இவர் 38 வருடமாக அங்கேயே இருந்தார். இவர் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தர் இறங்கி போகிறதுனால அவர் சுகம் இல்லாமலேயே அப்படியே காத்து கொண்டே இருந்தார். 38 வருடமாக ஏசாமி பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் வியாதியாகவே அப்படியே இருந்தார். அவர் காத்திருக்கிறத அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த பெதஸ்தா குளத்தில் போயிட்டு, நிறைய அங்கே வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனால் அவரை மாத்திரம் பார்த்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்ட உடனே, ஆமாம் ஆண்டவரே, நான் போகிறதுக்குள்ளே யாராகிலும் போயிடுறாங்க. அப்படி உடனேயே ஆண்டவரே அவருக்கு சொஸ்தத்தை கொடுத்தார், அவர் சுகமடைந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? காத்திருப்பது நல்லது. ஆனால் அது இருதயத்தை இழைக்க தான் பண்ணும், சோர்வடைய தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை விரும்பினது வருகிற பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது போல நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதுல நிச்சயமாக ஒரு சுகம் உண்டு. அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது பெரிதானதாக இருக்கும். காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக காத்திருப்பின் நாட்கள் முடிந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் நினைத்ததை காட்டிலும் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கலாம் தெரியுமா? ஒருவேளை இன்னும் திருமணம் ஆகலை, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை, இன்னும் நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல என்று சொல்லி நிறைய காரியங்கள், உங்களுடைய தொழிலுடைய காரியங்கள் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கள. கர்த்தர் இன்றைக்கு அந்த காத்திருப்புக்கு உங்களுக்கு நிறைவான ஒரு பலனை ஆண்டவர் கொடுப்பார். Have a nice day. Jesus loves you.